தக்காளி குருமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கசகசா, 7-8 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குருமா ஊற்றிக்கலாம். பாருங்கள், தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.